என்ன செலவுலாம் இருக்கும் சார் ட்ரக்னா? தெஃப்ட் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா சார்? இஷ்யூஸ் லைக் ஹைவேஸில் பிரச்சனை, டிரைவர் பிரச்சனை பண்ணி அப்படி ஏதாச்சும் உங்கள் ட்ரக்ஸ் கூட? இல்லை, அது நம்ம வந்து 100ல் வந்து எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது. 100ல் 80% நல்ல டிரைவர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. என்ன ப்ரிகாஷன்ஸ் லைக் என்ன பாதுகாப்புலாம் நீங்கள் எடுக்கீங்க? இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நார்த் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இல்லை, இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் டிரைவர்கிட்ட சொல்லுவேன், ஒன்று ஃபீவருக்கான மாத்திரையும் தலைவலிக்கான மாத்திரையும் வச்சுக்க, தைலம் வச்சுக்க, அந்த ஃபயரிங் கேஸ் வச்சுக்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்க. இஎம்ஐ முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற ஆமாம், மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் ட்ரக்ஸ் டெப்ரிஷியேட் ஆயிராதா சார் அப்போ? இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். சரி. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் லைன் ஓட்ட மாட்டோம், நார்மல் பிளைன் ரோட்டில் ஓட்டிருப்போம். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எத்திக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் நான் மீறவே மாட்டேன் அப்படிங்கிறது என்ன? இல்லை, அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியோட ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். எனக்கு BS6 வண்டி. இப்போ நிறைய பேர் இந்த தொழில் விட்டு போகணும்னு நினைக்காங்க, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் பார்க்கிங்லேயே சூசைட் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த கண்டெய்னரில் கயிறை போட்டு தொங்கணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஎம்ஐ கட்ட முடியாது. ஹாய் சார், உங்கள் பேர்? வணக்கம் மேடம், ஐ எம் சுப்பிரமணி, சென்னை, MRN டிரான்ஸ்போர்ட். எத்தனை ட்ரக்ஸ் வச்சுருக்கீங்க சார்? என்கிட்ட ஒரு 3 ட்ரக் இருக்குது. ட்ரக்ஸ் எப்படி சார் வாங்குனீங்க? லைக் இஎம்ஐலையா இல்லை டவுன்? நான் இஎம்ஐல தான் வாங்கிட்டேன். என்ன வண்டி வச்சுருக்கீங்க? உள்ள அசோக் லேலண்ட் பாஸ் 20 ஃபீட் கண்டெய்னர். 20 ஃபீட் கண்டெய்னர். கண்டெய்னர் ப்ராஃபிட்டபுளா உங்களுக்கு ஓப்பன் வண்டி ப்ராஃபிட்டபுளா தெரியும்? எனக்கு வந்து கண்டெய்னர் வந்து தான் வசூல். ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ஓப்பன் வண்டிக்கு டிரைவர்ஸ் யாரும் கிடையாது. கண்டெய்னர் வண்டினா அப்படி கிடையாது. லோடிங் ஏற்றினாங்கன்னா பட்டு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க, சீலை போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஓப்பன் வண்டினா நிறைய பயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வழியில் RDO போலீஸ் சொல்ல அதிகமாக இருக்குது. அது வந்து டிரைவர் வந்து முன்ன மாதிரி இப்போ யாரும் இல்லை. க்ளோஸ்ட் வண்டினா ப்ராப்ளம் இல்லாமல் வராங்க. ஓப்பன் வண்டினா இல்லை, நான் வரலன்ற மாதிரி தான் சொல்கிறேன். அப்படியா? ஓப்பன் வண்டினா ஓட்ட மாட்டாங்க. ஓப்பன் வண்டினா ரொம்ப கொஞ்சம் பயப்படுறாங்க. லோடிங் அங்கங்கே திருடு போகுது, வழி பறியாது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நடக்குது. அதனால கொஞ்சம் ஓப்பன் வண்டினா ப்ராப்ளம். நமக்கு வந்து கண்டெய்னர் தான் பெஸ்ட்டு. எப்படி சார் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலுக்குள்ள வந்தீங்க? நான் ஒரு டிரைவர் தான். நானும் முதல்ல ஒரு டிரைவராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் டிரைவர் லைனில் தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி தான் சரி சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம் சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் மோட்டார் தொழில் கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான். கொஞ்சம் நீங்கள் இந்த FRI ஆப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இஎம்ஐ எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில்? போகும் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ லோடு போவோம், அந்த லோடு எடுத்து காசு கட்டுவோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சர்வீஸு, மற்றபடி வழி செலவு எல்லாமே இருக்குது. அது போக தான் நம்ம இஎம்ஐ எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லோடு எடுத்திங்கன்னா அந்த ரேட்டில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சென்னையிலேருந்து நான் கல்கட்டா போகிறேன்னா ஒரு 60,000 லோடு வாடகைன்னு சொல்லிச்சிங்கன்னா எனக்கு இங்கேருந்து டீசல் 1800 1900 கிலோமீட்டர் டீசல். கல்கட்டா அவுட்டராக இருந்ததும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. கல்கட்டா சிட்டியாக இருக்கணும்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1500 எக்ஸ்ட்ரா கட்டுருவேன். ஏன்னா டிரைவர் உள்ளே போகிறதுக்கு வழி தெரியாது, அங்கே வந்து கைடை தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 1500 வந்துடும். அதனால் எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 12,000 13,000 நிற்கும் பேலன்ஸ். சரி சரி. அவ்வளோ இங்கேருந்து ஒரு கல்கட்டா போனோம்னா, ஏன்னா டீசல் செலவு இருக்குது, டோல்கேட் இருக்குது, RDO செலவு இருக்குது, போலீஸ் மாமூல். நம்ம ஒரிசாவெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா ரவுடி மாமூல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா நான் இந்த FRI ஆப்பில் பொறுத்த வரையும் அதில் ஒரு இந்தியா ஃபுல்லாக சுற்றியாச்சு. லடாக் வரையும் என் வண்டி போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணிப்பூர், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா, அந்த ஏரியாலாம் என் வண்டி போயிருக்கு. அதுவும் FRIலேயே நான் எடுத்து அந்த லோடுக்கு போய் இறக்கிருக்கேன். சரி சரி சரி. அதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இருக்குது வழியில். எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும் இந்த மோட்டார் தொழிலில். அது ஒன்றும் பண்ண முடியாது. மந்த்லி வண்டி வந்து அவ்வளோ ட்ரிப்ஸ் போகுமா சார் இஎம்ஐ கட்டுற வரைக்கும், இல்லைனா நீங்கள் கை காசு போடுற மாதிரி இருக்கும்? இல்லை, இப்போ ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி, இப்போ மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 10லேருந்து 28 13 வரையும் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கிறதுனால ஒரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வெளியே போகிறதுனால கூட அவன் ஸ்டாக் வாங்க மாட்டான். வாங்குகிற பார்ட்டிக்காரன் வந்து ஸ்டாக் வாங்க மாட்டான். நான் 10 தேதிக்கு மேலே தான் அவனும் ஸ்டாக் வாங்குவோம். அதனால் எங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் 1லேருந்து அந்த 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த 10 தேதிக்கு மேலே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் பிகினிங் நமக்கு இஎம்ஐ வந்துடும். 10th 12th 14th அந்த டேட்டில் வரும். அப்போ என்ன பண்ண கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகும். டார்கெட் எப்படி சார் பண்ணுவீங்க? ஒரு ட்ரக்குக்கு இத்தனை லோட் போய் தான் ஆகணும்னு பார்ப்பீங்களா? இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து லோக்கல் கம்பெனியாக ஓட்டுறோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் வரும் நம்ம டார்கெட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து NP பர்மிட்டு அதர் ஸ்டேட் ஓடுற வண்டி, மார்க்கெட் லோடு தான் நம்ம ஓட்டுறோம். அதாவது இப்போ நான் உங்களை மாதிரி FRIல லோடு எடுக்கிறேன், உங்கள் லோடு வந்து ரெகுலராக ஒரே லோடு கொடுக்குறதுனா எனக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு கம்பெனி சார் இது ரெகுலராக நீங்கள் கொடுங்க அப்படி கிடையாது. நான் கல்கட்டாவில் சென்னையிலேருந்து கல்கட்டா போகிறேன்னா ஒரு நாள் ஒரு ஏரியா மாறி மாறி தான் போகும். சரி சரி. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும். நீங்கள் வாங்கும்போது ட்ரக் எவ்வளோ சார் ரேட்? எவ்வளோ இஎம்ஐ கேட்டீங்க? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? நான் எடுக்க சொல்ல ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 லட்சம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் டிஸ்கவுண்ட்லாம் போயிட்டு ஒரு 50,000 கம்மி பண்ணிவிட்டு ப்ளஸ் கண்டெய்னர் கட்டவே எனக்கு 2,70,000 ஆச்சு. எங்கே கிட்டினீங்க கண்டெய்னர்? பொந்தமலையில் தான் கட்டணும். ஒரு கண்டெய்னருக்கு ஒரு ரேட் இருக்குமா? அப்போ 2. இல்லை ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா 14 ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கண்டெய்னர். பார்த்தீங்கன்னா 14 ஃபீட்டு அது சின்ன வண்டிகளை சொல்ல, நான் பெரிய வண்டிகளை சொல்ல. 14 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரேட்டு, 19 ஃபீட்டு 20, 22, 24 அதுதான் சின்ன வண்டிகளை பார்த்து அதோட லாஸ்ட்டு. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 அதுதான் பெரிய ட்ரக். அது ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். அவங்க போடுற ஷீட்டு ஒர்க்கிங்கை பொறுத்து தான் நமக்கு ரேட்டு வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. லைட் வெயிட்டாக எனக்கு கண்டெய்னர் வேணும்னா அது ஒரு ப்ரைஸு, இல்லை எனக்கு கண்டெய்னர் வந்து ஒரு லாங் லைஃப் இருக்கணும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கணும், அது ஒரு ரேட்டு கொடுப்போம். இதுதான் விஷயம். இது கண்டெய்னருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு திருப்பி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார் வந்துச்சு? கண்டெய்னருக்கு பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்மளோட பேமெண்ட்டை மொத்தமாக கொடுக்கணும். நம்ம வெஹிக்கிள் இது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 70% போடுறாங்க. 0.70. ஆமாம், 70 பைசா கிட்ட வருது புது வண்டி. இது வந்து நம்ம பேங்க் மூலியமாக போகிறதுனால தான் நமக்கு வந்து. இதே நம்ம சேட்டு ஃபைனான்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1 இல்லை 1.50 கிட்ட போகும். மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு வண்டிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு வண்டிக்கு 41,500, ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44, ஒரு வண்டிக்கு 45. 3 வண்டியுமே அதுக்கு தக்கன மாதிரி ஓடிடும். ஓகே ஓகே. என்ன செலவுலாம் இருக்கும் சார் ட்ரக்னா உங்களுக்கு? மெயின் ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லோக்கல் தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் வந்து எல்லோ கலரில் இருக்கும், பேக் சைடில் எல்லோ கலரில் இருக்கும். ஓகே. நேஷனல் பர்மிட்டை பொறுத்தவரையும் ஒரே கலர் தான், அந்த ரெட் ஆக்சல் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் மட்டும்தான் இருக்கும். ஓகே. நிறைய நம்ம என்பி பர்மிட்டை பொறுத்தவரையும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. இயர்லி ஒன்ஸு நேஷ்னல் பர்மிட் கட்டணும். ரோட் டேக்ஸு இயர்லி ஒன்ஸு ரோட் டேக்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு நியூ வண்டியாக இருந்தால் 2 இயர்ஸுக்கு வந்து எஃப்சி கிடையாது. 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் எஃப்சி பண்ணி ஆகணும். இதுதான், மற்றபடி டேக்ஸ் கட்டுறோம் இதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அதர் ஸ்டேட்டில் போக சொல்ல டிரைவருங்களுக்கு தெரியாது, சிட்டின்னு தெரியாமல் நோ என்ட்ரியில் உள்ளே போயிடுவாங்க, தேவையில்லாமல் கேஸுங்கள்லாம் வரும். இந்த இஷ்யூலாம் நாங்கள் பார்த்து தான் ஆகும். உங்களுக்கு டெஃப்ட் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா சார்? இஷ்யூஸ் லைக் ஹைவேஸில் பிரச்சனை, டிரைவர் பிரச்சனை பண்ணி அப்படி ஏதாச்சும் உங்கள் ட்ரக்ஸ் கூட? இல்லை, அது நம்ம வந்து 100ல் வந்து எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது. 100ல் 80% நல்ல டிரைவர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. நம்ம தொழில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்களும் பாவம் தூக்கம் இல்லாமல் இல்லை வண்டி ஓட்டுறாங்க. நீங்களும் ஒரு டிரைவராக இருந்திருக்கு. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவங்களும் தூக்கம் இல்லாமல்லாம் வண்டி ஓட்டுவாங்க. நானும் அந்த நல்லா அனுபவிச்சிருக்கு, தெரியும். சரி ரைட்டு, ஒரு சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், அது நம்ம ஓனராக இருந்துட்டு நம்ம அந்த லைனில் இருந்துட்டு நம்ம கேட்கக்கூடாது. சரி ரைட்டு, ஒரு சில சமயம் ரெஸ்பான்ஸ் நமக்கே இருக்காது, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கேட்டால் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லுவோம். சரி ரைட்டு, ஓகே, நைட்டு வண்டி ஓட்டிருப்பா, தூங்கியிருப்பார், அதுக்கு நம்ம கோவப்பட முடியாது. சரி, கஸ்டமர் லைனில் வந்து நமக்கு என்ன சார் வண்டி இன்னும் வரல, இல்லை சார் வண்டி வந்துட்டுருக்கு, டிரைவர் நைட்டு வண்டி ஓட்டிருந்தார், பகல் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு வண்டி ஓட்டுவார், அந்த மாதிரி சொல்லிட்டு. திருட்டு அப்படிலாம் நடந்திருக்கா சார்? இல்லை இருக்குது. திருட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குஜராத் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏரியா பேர் வந்து நல்ல ஏரியா, அது ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு ஞாபகத்துக்கு வர பேர் வாயில் வரல. அந்த ஏரியாவில் வந்து நைட்டில் மட்டும் பாஸ் பண்ண முடியாது வண்டியை. நைட்டில் பாஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தாபாவில் தான் எல்லா வண்டியும் நிப்பாட்டிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு தான் எடுப்பாங்க. அப்படியே எதனா வண்டிக்கு மொத்தமாக போகணும்னு நினச்சா ஒரு 4-5 வண்டி ஒன்றா போனால் போகலாம். சிங்கிள் வண்டியாக போனால் வண்டிக்கு உத்தரவாதம் கிடையாது, டிரைவருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமாம், அந்த குஜராத் லைனில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டர், அது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஏரியா. சோலாப்பூர் தானேன்னா இந்த பக்கம் நம்ம நல்ல ஏரியா, அந்த ஏரியா டக்குன்னு மைண்டில் அதில் பேர் வரல. அந்த ஏரியாவில் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. அகமதாபாத்னா நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் என்ன தூங்க சொல்ல தான் அந்த மாதிரி திருட்டு வேலை நடக்கும். இதெல்லாம் வந்து ரன்னிங்லேயே வந்து பைக்கில் வந்து மடக்குவானுங்க, கள்ளத்துக்கு அடிப்பானுங்க வண்டி மேலே. அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் தலையே வெட்டி போட்டாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது. தூங்க சொல்லவே வண்டியில் டிரைவரை வந்து என்ன சொல்கிறது, அந்த அவங்களுக்கு ஹேர் போவாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு திறந்து கீழே இறக்கி வச்சுருப்பாங்க. இத்தனைக்கு பெட்ரோல் பங்க்லேயே ஸ்ப்ரே தான், அது ஸ்லீப்பிங் ஸ்ப்ரே போல். அது அடித்தாங்கன்னா டிரைவருக்கு சுயநிலைவே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கத்தில் தான் இருப்பார். கண்ணாடியோடைய பீடிங் ரப்பரை மட்டும் கட் பண்ணி கண்ணாடியை உள்ளே தள்ளிட்டு ஆள் உள்ளே வந்து என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. கொஞ்சம் ஏமாந்தால் டீசல் திருட்டு அதுக்கு மேலே இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த தொழில் இருந்தாங்க. இந்த தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான தொழில், ஓனருக்கும் சரி டிரைவருக்கும் சரி. நார்த் சைடில் அதிக காம்ப்ளிகேஷன்லாம் சார் சவுத்தோட? ஆமாம், சவுத்தோட நார்த்தில் ரொம்ப அதிகம், ரொம்ப மோசம். அது இம்பால். இப்போ நான் லாஸ்ட் டைம் நான் தான் போயிட்டு வந்தேன், இம்பால் போயிருந்தேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு 2 ஏரியா இருக்குது. 6 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க் கூட இருக்காது.
என் வண்டி அந்த பார்டர்லேருந்து நாகாலாந்து பார்டர்லேருந்து மணிப்பூருக்கு உள்ளே போனோன்னா கிட்டத்தட்ட நான் 23,000 ரூபா அவங்களுக்கு யாருக்கு ரவுடி மாமூல் மட்டுமே 23,000 ரூபா கட்டி ஆகணும். அதை கட்டினா தான் நான் அந்த இன்பால் உள்ளே போக முடியும். இல்லைன்னா நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் போகணும்னு நினச்சேன்னா நான் உயிரோடு வர முடியாது, என் வண்டியாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுத்து அவங்க மொத்தமாக ஒரு 10 வண்டி 15 ஒன்றா இட்டுட்டு போயிட்டு எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் எடுத்து வந்து விட்டு. ஏஜென்ட் சேஃபாக இருப்பாங்களா? ஆமாங்க. சரி சரி. எவ்வளோ பே பண்ணோம் உங்களுக்கு? நம்ம 23,000 25 வண்டிக்கு அங்கே போயிட்டு அந்த லோடு இறக்கிட்டு திருப்பி எம்டி வர வரையும் திருப்பி எடுத்து வந்து நம்ம நாகாலாந்து பார்டரில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்டி தான் வரணும். அங்கே வந்து அசாம் வரையும் குவாஹாத்தி வரையும் எம்டி தான் வரும். அந்த ரூட்ல கொஞ்சம் ரேட்ஸ் நல்லா இருக்குமா சார்? 23,000 கொடுக்கீங்க அப்படின்னா இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ஏரியா தான். ஸ்மக்லிங் அதுக்கு அந்த பக்கம்லாம். அதனால வந்து ரிட்டர்ன் வர சொல்ல வண்டியெல்லாம் வந்து பயங்கரமாக செக் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க. லாரி தானே அப்படின்னு சொல்ல பார்க்க மாட்டாங்க, பயங்கரமாக லாரியை செக் பண்ணுவாங்க. டோர்லேருந்து உள்ளே இருக்கிற மணி பர்ஸ் வரையும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் அந்த ப்ரௌன் சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்மக்லிங் அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு வர எம்டி வண்டி எல்லா வண்டியும் பக்காவாக செக் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. ஹைவேஸில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார் டிரைவருக்கு? ஹைவேஸில் என்ன காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டோல்கேட்டில் வண்டி நிறுத்துவாங்க டிரைவர்ஸுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க சில பேர் டிரைவர் வந்து அப்போ தான் ஒரு 3 மணி 4 மணி வண்டியை நிறுத்துவாங்க. கொஞ்ச நாள் கண்ணை மூடலான்னு கொஞ்சம் கூட அந்த போலீஸ்க்கு அந்த சென்ஸ் இல்லாமல் அந்த கொம்பு எடுத்து வந்து வண்டியை டம்முன்னு அடிப்போம். அவன் டிரைவர் குச்சி எழுந்துப்பான். என்னடா அவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. அந்த டோல்கேட்டில் போலீஸ்காரங்க கூட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த பார்க்கிங் கூட இருக்காது ஒரு சில இடத்துல. நார்த் சைட்லாம் போட்டிங்கன்னா அந்த ரோடு வருமே டோல்கேட்டுக்கு முன்னாடியே தான் வண்டி நிப்பாட்டி வைப்பாங்க. அதுலேயும் சேஃப்டி கிடையாது. டீசல் திருட்டு, லோடு திருட்டு, மொபைல் திருட்டு, டிரைவரோட பணம் திருட்டு, இவ்வளோ வேலை இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து டீசல் திருட்டுனா ரொம்ப அதிக லாஸ். அதிகம் பயங்கரமாக இருக்குது. டீசல் திருட்டுலாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து சிம்பிளாக காரில் வரானுங்க. அப்படியே டேங்க் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா லைலாவில் வந்து ஃபைபர் டேங்க் தான் வச்சுருக்காங்க. அப்படியே கிரைண்டிங் மிஷின் வச்சு அந்த மேலே கார்னரை கட் பண்ணிட்டு ஓசை போட்டு மொத்தத்தையும் உறிஞ்சி அப்படின்றதுக்குள்ள மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சவுண்டு கூட வராது. ஏன்னா டிரைவர்ஸ் வந்து டயர்டில் வந்து வண்டியை நிப்பாட்டுவாங்க. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குற தூக்கத்தில் தெரியாது. ஏன்னா அந்த பக்கம் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்டில் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சொல்லிவிடுவாங்க சில ஓனருங்க, இப்போ என்னப்பா டீசல் எடுக்கிறது கூட கண்ணு தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வண்டிக்கு போயிட்டு வந்துருக்கு அந்த சவுண்டில் அந்த மோட்டர் வர சவுண்டு கூட அவனுக்கு தெரியாது. காலையிலே அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் செல்ஃப் எடுக்காது. என்னடா யார் வாங்குதேன்னு பார்த்தா கீழே போய் பார்த்தோன்னா தான் தெரியும் டீசல் மொத்தம் எடுத்துகிட்டு போகணும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது மேடம் டிரைவர்ஸுக்கு பொறுத்தவரை. நீங்கள் டிரைவராக இருக்கும்போது என்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை நானும் சொல்கிறேனே, பொதுவாக இந்த இஷ்யூஸ் எல்லாமே சமாளிச்சிருக்கேன். ஆனால் இதுவரை நான் வண்டி ஓட்டின இடத்துலையும் சரி, நான் வண்டி வாங்கியும் சரி, இதுவரை டீசல்னு சொல்லி நான் எங்கேயும் திருடு கொடுக்கல. நான் எங்கே நிறுத்தினாலும் ரொம்ப சேஃப்டியாக நிப்பாட்டுவேன். ஆமாம், ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட எதிர்ச்சிருவேன். நான் வந்து வண்டியை நிப்பாட்டுன்றது ரொம்ப கஷ்டம் தான். பகல் டைமில் தான். இந்த ஒரிசா பார்டர்லாம் போயிட்டுனா பாரத் பங்க் வந்து கம்பெனி பங்க் இருக்கும். அந்த பங்க்கில் நிப்பாட்டினா எனக்கு சேஃப்டி. அங்கெல்லாம் நிப்பாட்டு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா நமக்கு நல்ல ஏரியா, அந்த ஏரியா அந்த இடத்துல பிரச்சனை இல்லாத ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா லைனில் எல்லாருமே இருப்பாங்க, போயிடுவாங்க வருவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல தான் வண்டி நிறுத்துவேன். மற்றபடி நான் ரோட்டில் வண்டியை நிறுத்துறேன்னா ஒன்று என்னோட டீ சாப்பிட அந்த மாதிரி எதுக்கு தான் நிப்பாட்டம் வரும். மற்றபடி வேறு எதுக்கும் நான் ரோட்டில் வண்டி. ஏன்னா டாபாஸ்லேயே இப்போ தான் திருட்டுறாங்களா சார்? டாபாஸ் இல்லை, தாபாஸ்லேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாபாஸ்னா இந்த பக்கம்லாம் வந்து உங்களுக்கு நார்த் சைடில் இந்த வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா சைடில் ஒன்றும் தாபாஸ்லாம் அந்த சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு தாபானா நீங்கள் வந்து குஜராத் சைடில் தாபாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குஜராத் சைடில் தான் அந்த அஸ்ஸாம் அதே மாதிரி அஸ்ஸாமில் போயிட்டிங்கன்னா அஸ்ஸாமில் வந்து உங்களுக்கு திருட்டுன்னு அந்த அஸ்ஸாமில் கிடையாது. ஏன்னா இந்த வண்டி கிண்டி நிற்க சொல்ல இந்த ஃபோன் திருடுறது அந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்களே தவிர அஸ்ஸாம் வந்து ரொம்ப சூப்பரான ஏரியா. ஏன்னா இங்கேருந்து போவோம், லோடிங் நல்ல மார்க்கெட்டு போவோம், ரிட்டர்ன் வசூலாக அந்த மார்க்கெட் நமக்கு கிடைக்காது. பாதிக்கு பாதி கூட கிடைக்காது. 45% தான் கிடைக்கும். 100க்கு 45%. நான் டீசல் போடுவேன், நான் டோல்கேட் போடுவேன், நான் டிரைவர் அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன்னா எல்லாமே சமாளிக்கணும். வர சொல்ல என்னோட கை காசே போட்டு வராமலாம் வரும் வண்டிக்கு. ஏன்னா எனக்கு எஃப்ஆர்ஐ ஆப் இருக்கிறதுனால அங்கே போய் 10 நாள் 15 நாள் ஆல்ட் ஆகுதேன்றதுனால இந்த எஃப்ஆர்ஐ ஆப் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. நான் மென்ஷன் பண்ணி விட்டுருவேன், வெஹிக்கிள் அவைலபிள் குவாஹாத்தி அப்படி மென்ஷன் பண்ணிட்டோம். சரி, அங்கேருந்து கல்கட்டாவோ இல்லை சிலிகுரி அந்த மாதிரி எது வந்தாலும் டக்குன்னு சரி, ஏதோ நமக்கு அந்த டைமுக்கு ரேட்டு முன்ன பின்ன இருக்கலாம், பேமெண்ட் பிரச்சனை இருக்காதனால சரி டக்குன்னு வண்டியை லோடு எடுத்து அப்போட அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்செட் பண்ணி வண்டியை லோடு காமிச்சிருவேன். உங்கள் டிரைவர்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா சார்? லைக் நீங்கள் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? இல்லை, நம்ம பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிவிடுவேன், கரெக்டாக பார்த்துங்கப்பா, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டேன். பார்த்துங்க வண்டி உங்கள் வண்டி மாதிரி பார்த்துங்க, தூக்கம் வந்தால் வண்டியை வரங்கிட்ட முடியலையா பரவாயில்ல, ஒரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிக்கலாம். பார்த்து பொறுமையாக போய்ங்க, சேஃப்டி தான் முக்கியம். தூக்கம் வந்தால் மட்டும் வண்டி நிப்பாட்டிடுங்க. எனக்கு கம்பல்சரி நாளைக்கு காலையில் நீ டெலிவரி கொடுத்தாகணும் நான் எப்போவுமே யாரையுமே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எமர்ஜென்சி அர்ஜென்ட் லோடு டைமிங் லோடு நான் எடுக்கவும் மாட்டேன். கரெக்டாக இந்த மாதிரி பார்த்துங்க.
நீங்களும் முக்கியம், வண்டியும் முக்கியம். குடிச்சிட்டு ஓட்டி அவங்களும் ரிஸ்க் பண்ணி இல்லை அந்த மாதிரி இருந்த எனக்கு என்கிட்ட அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஒன்று தண்ணி அடிக்கிறியா வண்டியை நிப்பாட்டிடு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு கூட போ. வழியில் பண்ணேன்னா நீ சப்போஸ் போலீஸ்காரன் பிடிச்சி எனக்கு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஃபைன் போட்டான்னா நான் ₹1 பே பண்ண முடியாது, நீ பண்ண தப்புக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம். என்னை பற்றி தெரியும், தெரிஞ்ச நான் வந்து கரெக்டாக பேசிடுவேன். இதுதான் நீ ஒன்றும் வேலையை பார்த்துக்கோ, ஏன் வேலையை பார்த்துப்பேன், எனக்கு பேச வைக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு மட்டும் சொல்லிவிடுவோம். அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கும் அது டெலிவரி ஆகிற வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. இல்லை கண்டிப்பாக என்ன நம்ம தொழில் என்னென்னா கொஞ்சம் கழிச்சு மட்டுற நேரம் தான் மேடம். சரி சரி ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் அசந்தம்னா நம்ம ஒழுங்காக போனால் கூட ஆப்போசிட்டில் வரணும். இப்போ ஹைவே தான் சொல்கிறீங்க, சென்டர் மீடியா அவ்வளோ பெருசு இருக்குது, டிவைடரு, அதையும் மீறி ஆப்போசிட்லேருந்து வரோம், ஆப்போசிட்டில் வந்து அடிச்சானா ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு நேரன்றது வந்து மோட்டாரில் வந்து கண்ணமிக்க நேரம் தான். நம்மளோட இது வந்து சொல்லவே முடியாது, நமக்கு ஆயுசு அவ்வளோதான்னா அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் சொல்லி குத்தம் கிடையாது. நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கீங்க? என்ன ப்ரிகாஷன்ஸ் லைக் என்ன பாதுகாப்புலாம் நீங்கள் எடுக்கீங்க? இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இப்போ நார்த் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இல்லை இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் டிரைவர்கிட்ட சொல்லுவேன், ஒன்று ஃபீவருக்கான மாத்திரையும் தலைவலிக்கான மாத்திரையும் வச்சுக்க, தைலம் வச்சுக்க, அந்த ஃபயரிங் கேஸ் வச்சுக்க, ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு வச்சுக்க. இது மெயின். உனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான கேஸ் சின்ன சிலிண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, மளிகை சாமான், அரிசி, எண்ணெய், உனக்கு என்னென்ன தேவையோ அது மொத்தத்தையும் வாங்கிக்கோ. இன்றைக்கு வரையும் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து டிரைவருங்க தான் காசு போட்டு வாங்கி வச்சுக்கணும். நான் என் டிரைவருக்கு அப்படி கிடையாது, நான் தான் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். என்னுடைய காசில் தான் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை எனக்கு பில் அனுப்பிச்சு நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிவிடுவேன். அதனால் அவங்களுக்கு தேவையானது மொத்தமே வாங்கிட்டு கொடுத்து அதுதான். இந்த தூக்கத்தை மட்டும் பார்த்துங்க, தூக்கம் வந்தால் தூங்கினு தயவுசெய்து சொல்லுவேன். நான் ட்ரிப்லேருந்து பர்சன்டேஜ் கொடுப்பீங்களா இல்லை மந்த்லி சேலரியா சார்? இல்லை ட்ரிப்பு தான் கணக்கு. அவங்களுக்கு வந்து 50%, அதாவது 100க்கு 15 ரூபான்னு சொல்லுவாங்க. சரி சரி 100க்கு 15 ரூபான்னு இப்போ இங்கேருந்து ஒரு குவாத்திக்கு என்ன அமௌண்ட் இங்கே போதோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன். சரி மறைக்க மாட்டேன், இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ வாடகை கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆளுங்க எல்லாமே ஓப்பனாக பேசுகிற ஆளுங்கன்றதுனால சொல்லிடுவோம். அதில் மறைச்சி நம்ம 1000-2000 கம்மி பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த 150-200 நம்ம பெரிய அளவு போட்டோம் கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், இவ்வளோ ரேட்டு என்ன. அப்போ அவங்க கரெக்டாக ப்ளஸ் பண்ணி ஆனால் இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ செலவாச்சு, வண்டிக்கு க்ரீஸ் அடித்தேன், இங்கே போலீஸுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இறக்குற இடத்துல இவ்வளோ காசு கொடுத்தேன், ஏற்றுற இடத்துல இவ்வளோ காசு கொடுத்தேன், ரைட்டு கணக்கு பண்ணி கொடுத்தேன். டயர்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுது சார் வருஷத்துக்கு உங்களுக்கு? புரியல. டயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் டயர்ஸ்னால் எவ்வளோ பண்ணுவீங்க? இல்லை நான் அதுக்கு தான் டயர்ஸ் மெயின்டெனன்ஸுக்கே பெரும்பாலும் சொல்லுவேன், ஓவர்லோடு மட்டும் எப்பவுமே ஏற்றாதீங்க. ஏன்னா ஓவர்லோடு ஏற்றுனீங்கன்னா இப்போ தமிழ்நாடுக்குள்ளே பிரச்சனை கிடையாது, அது தெரியாமல் நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். அதர் ஸ்டேட் பொறுத்த வரையும் பேமெண்ட் ஏற்றி தான் வண்டி இறக்காகணும். மகாராஷ்டிரா சரி, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் கிடையாது, வெஸ்ட் பெங்கால் தாண்டி அந்த பக்கம் அசாம் போனீங்கன்னா கம்பல்சரி பேமெண்ட் ஏற்றணும். ஒரு 300 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட 25,000 ரூபா ஃபைன் போட்டுரும். அது எனக்கும் லாஸு, டிரான்ஸ்போர்ட்காரங்களுக்கும் அது லாஸுன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பாசிங் லோடு ஏற்றுங்க. ஓவர் லோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனே வண்டி வேமெண்ட்டில் ஏற்றி செக் பண்ணிட்டு ஸ்லிப் அனுப்பிச்சி விட்ருங்க. எனக்கு அது மாதிரி தான் பண்ணுவோம். ட்ரக்கை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை நம்ம பொறுத்த வரையும் கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி. சரி. ஆக்சுவலாக ஒரு 5000 கிலோமீட்டர் வண்டி வருதுன்னா டயரை கட்டி பவுடர் போட சொல்லுவோம். பவுடர் போட்டுருங்க. ஏன்னா வெய்ய காலம் எப்பவுமே சொல்ல முடியாது. மோட்டார்ன்றது நம்ம மனுஷன் எப்படியோ அதே மாதிரி தான் மோட்டார். சரி சார். நமக்கு எந்த நேரத்தில் ஜலதோஷம் தலைவலி ஜுரம் வருதோ அதே தான் சேம் வந்து நம்ம ஹியூமன் எப்படியோ அதே தான் சேம். இன்ஜின் வண்டியை பொறுத்தவரையும் நம்ம தான். அதுக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதை நம்ம என்ன சொல்கிறது, தலைவலிக்கிற மாதிரி அதுக்கு இன்ஜினில் ஃபால்ட் வரலாம், திடீர்னு பஞ்சர் ஆகும், டயர் வெடிக்கும். நான் எதிர்பார்க்கவே முடியாது. திடீர்னு போனால் லாஸ்ட் ஒரு 2 மந்த்து கிட்ட கூட நான் ஒரிசாலேருந்து வண்டி வர சொல்ல திடீர்னு ரன்னிங்கில் பேக் டயர் 2 டயர் ஒன்றா வெடிக்குது. அது போய் கிரிட்டிக்கலான நேரத்துலலாம் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் ஓனர்கிட்ட பைசா இருக்காது, டியூ டைமில் டியூ கட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்து தான் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் ஷோரூமில் விட்டுருவீங்க? ஆமாம், சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் தான். வெளியில் எங்கேயுமே, ஏன்னா நம்ம வச்சுட்டு எல்லாம் BS6 வண்டிங்க. சரி சரி. வெளியில் எங்கேயுமே ஒரு சின்ன ஃபால்ட்டுனா கூட லேப்டாப் தான் போட்டு பார்க்கணும். அப்படியா? லோக்கல் மெக்கானிக் யாருமே கை வைக்க முடியாது. அதுதான் ஒன்று. அதுக்கு AdBlue ஆயில் ஊற்றணும். இங்கேருந்து நான் ஒரு டயர் எவ்வளோ சார் காஸ்டிங் உங்களுக்கு? உங்கள் ட்ரக்கோட டயர் காஸ்டிங்? என்னோடய ட்ரக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MRFல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டயர் வந்து 17 ரூபா கிட்ட வருது மேடம். 17,000 ரூபா கிட்ட வருது ஒரே ஒரு சிங்கிள் டயர் மட்டும். அது ரேடியல் அப்புறம் நார்மல் நூல் டயர்னு சொல்லுவாங்க. சரி. அந்த டயர் இது ரெண்டுத்துக்கும் ஒரு 2,000 ரூபா 3,000 வித்தியாசம் வரும். அவ்வளோ. நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோரூம் எப்பவுமே வந்து ரேடியல் போட்டோம்னா வண்டி வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகும். சரி. நார்மல் டயர் போட்டோம்னா வந்து குதிக்கும் வண்டி. சரி. அப்போ டிரைவருக்கும் உடம்பு வலிக்கும். ரேடியல் போட்டிங்கன்னா எவ்வளோ லோடு இருந்தாலும் ஃப்ளெக்சிபிள் ஆகும் டயரு. சரி சரி. தெரியாது. சாதாரண டயர் ஒரு 2,000 3,000 நம்ம பார்த்தோம்னா குதிக்கும் டயரு. நார்மல் டயருக்கும் ரேடியல் டயருக்கும் இல்லை வித்தியாசம் தான். அதில் கம்பி இருக்கும் ரேடியலில்,
நார்மல் டயரில் வந்து நூல் இருக்கும். இதுதான் சரி சரி. அது இதோட காஸ்டிங் அதிகமா? ஆமாம், ஒரு 2000 ரூபா கூட வரும். சரி. நார்மல் டயர் கூட ரேடியல் டயர் போடுறது வண்டிக்கு பெஸ்ட்டு தான். நீங்கள் ஏன் சார் புது ட்ரக்ஸ் வாங்குனீங்க? செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ் அவ்வளோ பெனிஃபிட் இல்லையா? இல்லை, இப்போ எனக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் யாரும் ஆள் கிடையாது. சரி. நான் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு பையன் தான். அதனால் வந்து எனக்கு சப்போர்ட்டிங் யாரும் கிடையாது. என் கூட பிறந்தவங்க 2 அக்காங்க தான் எனக்கு நான் பெருசாக யாரும் சப்போர்ட் இல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சியில் தான் நான் இறங்கி இஎம்ஐ போட்டு தான் வண்டி எடுத்தேன். அதில் என்ன சொல்கிறது, லைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிவில் கரெக்டாக இருந்ததுன்னு அவங்க கொடுப்பாங்க. அதில் எடுத்து ஒரு வண்டி ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு வண்டி நான் எடுத்தேன். அந்த மாதிரி தான் எடுத்து இது பண்ணிட்டு. இப்போ மூணையுமே ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிட்டு? ஆமாம், பண்ணிட்டார். நீங்களும் வண்டி ஓட்டுவீங்களா சார்? இல்லை, இப்போ சப்போஸ் டிரைவர் யாருன்னா இல்லை, ஒரு எமர்ஜென்சி நான் ஊருக்கு போகிறேன், நான் வண்டி எடுத்துடுவேன். சரி சரி. நானும் வண்டி ஓட்டுவேன். அது உங்களுக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்ன யாரையும் எதிர்பார்த்து? அப்படி இல்லை, நம்ம செஞ்சிருந்த வேலை தானே. நம்ம ஓனர்னால நம்ம என்ன கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்பேர் டிரைவர், வண்டிக்கு எப்படி ஒரு செப்னி இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னு டிரைவர்னா அந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போனேன். நேற்றுக்கு கால் தேடிட்டு இருக்க முடியாதுங்களா, நான் உடனே கிளம்பிடுவேன். சப்போஸ் என்ன லாஸ்ட் டைம் கூட நாக்பூரில் வண்டி நிற்குது, டெல்லிக்கு போகிற வண்டி, பஞ்சாப் போகுது வண்டி, நாக்பூரில் வண்டி டிரைவர் நேற்று எனக்கு உடம்பு முடியல, நான் ஊருக்கு போகணும்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? டக்குன்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நாக்பூரில் இறங்கி அங்கேருந்து வண்டி எடுத்து நான் தான் போனேன். டெலிவரி கொடுத்துட்டு பஞ்சாபில் டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அது சமாளிச்சு தான் ஆகணும். நான் வண்டி ஓட்டுறதுனால இப்போ ஓட்டுறேன். இப்போ எனக்கு சில ஓனர்ஸ் வண்டி ஓட்ட மாட்டாங்க. அவங்க நேரத்துக்கு டிரைவரை தேடணும், வண்டி அங்கே 2 நாள் நிற்கும், அந்த டிரைவரை பார்க்கணும், நிறைய இருக்கும். நீங்கள் ஓட்டும் போது எந்த ரூட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சார்? இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னா எந்த ரூட் சொல்லுவீங்க? நான் வந்து எனக்கு லாங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நான் அஸ்ஸாம் போவேன். அஸ்ஸாம் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னா அஸ்ஸாம், சிக்கிம், அதுக்கப்புறம் மணிப்பூர். இதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஒரு சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஏரியா போனால் டிரைவர் உயிரோடு வர மாட்டாங்க. என்ன தான் நடக்குது பார்க்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஏரியாவுக்கு போனாலும் தான் நான். சரி சரி. நான் என் வண்டி லடாக் வரையும் போயிருக்கேன். சரி சரி. அங்கே இருக்கிறவங்க லடாக்கில் இருக்கும், தமிழ்நாடு வண்டி இவ்வளோ தொலைவு வருதான்னு சொல்லி ஆச்சரியப்படுறவங்களும் இருக்கும். லாஸ்ட் டைம் இப்போ ஒரு புயல் வந்தது, அங்கே ஒரு இதெல்லாம் உடஞ்சது. அந்த டைமில் என் வண்டி லடாக்கில் தான் இருந்தது. சரி சரி. சார் இப்போ ஒரு ட்ரக்குக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ 43,000 பே பண்ணுறீங்க. இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணுவீங்க? இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஏரியா பொறுத்து தான். வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 43,000 45,000 வரும். சரி. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 4,000 கம்மியாகும். அந்த மாதிரி தான் வேரியேஷன் ஆகும். நம்ம வண்டியோட வேல்யூ போடுறது தான். வண்டியோட வேல்யூ 16 லட்சம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூ போட்டால் தான் நமக்கு ஒரு 43 42,000 வரும் இன்சூரன்ஸு. நீங்கள் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, என்னோடய வண்டி வேல்யூவை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரேட் கம்மியாகும். நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வண்டியோட ரேட்டு 14 லட்சம், அதோட வேல்யூ அவ்வளோ இருக்குன்றதுனால நம்ம 43,000 கொடுத்து தான் இன்சூரன்ஸ் போட்டாகும். சரி சரி. மந்த்லி எவ்வளோ சார் செலவு பண்ணுறீங்க ஒரு ட்ரக்குக்கு? எவ்வளோ ப்ராஃபிட் வருது மந்த்லின்னு சொல்லிட்டு? நம்ம வந்து நான் தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கே சொன்னேன், நம்ம வந்து கம்பெனி டு கம்பெனி லோடுனா நீங்கள் மந்த்லி இவ்வளோ ஏம் பண்ணலாம்னு சொல்லலாம். நம்ம வந்து மார்க்கெட் லோடு ஓட்டுறதுனால கரெக்டாக ஏம் பண்ண முடியாது. இஎம்ஐ மட்டும் தான் பே பண்ணுறோம். இஎம்ஐ பண்ணிவிட்டு அந்த இஎம்ஐ முடிகிற வரையும் நம்ம வண்டியிலேருந்து தான் இருக்கணும். அது ஃபைனான்ஸ்கார வண்டி தான். அந்த இஎம்ஐ முடிகிற வரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான். இன்னும் எத்தனை வருஷம் சார் பெண்டிங் இருக்குது உங்கள் வண்டிக்கு? இப்போ லாஸ்ட் ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது. சரி. 5 வருஷம் போட்டதில்ல, ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கலாம், சர்வைவ் பண்ண முடியும். மிச்சம் 2 வண்டிக்கு முடிச்சிட்டிங்களா? இல்லை, அதுவும் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கு. சரி சரி. ஏன்னா இஎம்ஐ முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் ட்ரக்ஸ் டெப்ரிஷியேட் ஆயிராதா சார் அப்போ? இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். சரி. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் லைன் ஓட்ட மாட்டோம், நார்மல் பிளைன் ரோட்டில் ஓட்டிருப்போம். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹில்ஸ், ரிஸ்கான ஏரியா. சரி சரி. நம்ம வண்டி தான் போக முடியும். வண்டி மலைச்சரிவு ஏற்படுதுன்னா வண்டி அங்கேயே 2-3 நாள் ஆல்ட் ஆகும். அந்த மாதிரி இடத்துலலாம் என்னாலேயே வண்டி ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி சரி சரி. அந்த ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா அந்த வண்டியோட ஏஜ் கொஞ்சம் கம்மியாகுன்றதுனால அதோட ரூட்டை மாற்றிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எத்திக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் நான் மீறவே மாட்டேன் அப்படிங்கிறது என்ன? இல்லை, அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியோட ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். ஏன்னா BS6 வண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி BS4னா நான் எங்கே வேணாலும் வழியில் நிப்பாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். BS6 பொறுத்தவரையும் இப்போ எல்லாமே அவன் சிஸ்டத்தில் அப்டேட் ஆகிடும். எனக்கு வாரண்ட்டி கொடுப்போம், வண்டிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வரை உனக்கு வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லுவான். சரி. நான் வெளியில் எங்கன்னா கை வச்சு பார்த்துட்டேன்னு சொன்னால் அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. சரி சரி. அதனால் நான் கம்பெனி சர்வீஸ் பண்ணதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, பயப்படணும்னு அவசியமும் இல்லை. அது நார்மலாக போய்ட்டுருக்கு.
அதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. வண்டி மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக வண்டி பண்ணுவீங்க. மெயின்டைன் பண்ணி கரெக்டாக டிரைவர்கிட்டையும் ரூல்ஸ் வச்சு. ஆமாம், அவங்ககிட்டே சொல்லிடுவேன். அவங்களுக்கு பேமெண்ட் எதனா தேவை, இப்போ சேலரி ஒரு இப்போ நீங்கள் லோடு போய் இறக்குனா தான் அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வர சொல்ல தான் பேமெண்ட் கொடுக்குறோன்னா, அப் அண்ட் டவுன் வர சொல்ல தான் கொடுக்குறோன்னா, சில டைம் கேட்டுருவாங்க நான் எனக்கு இந்த மாதிரி செலவு இருக்குது அப்படின்னு. சரிப்பா வாங்கிக்கப்போம் அப்படின்னு. அவங்க தேவைக்கு எப்போ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். சகஜமாக போயிட்டா ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும்னு பண்ணுவீங்களா, இல்லை அது உங்களுக்கே வந்து நீங்கள் டிரைவராக இருந்ததுனால? இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் எனக்கு. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பைசா ஒரு 10,000 தேவைப்படுனா சரிப்பா லோடு எடுத்துட்டோமோ நான் அமுச்சு விட்றோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நானும் கொடுத்துருவேன். என்கிட்ட ஒன்றும் சண்டை பண்ணணும்னு ஒன்றும் அவங்களுக்கும் இல்லை, எனக்கும் ஒன்றும் கிடையாது. வண்டியை பார்த்துக்க, வண்டி நீ கரெக்டாக ஓட்டிக்க அவ்வளோதான், வண்டியை மெயின்டைன் பண்ணிக்க அவ்வளோதான். நான் ஒரு வாட்டி உனக்கு ஏர் செக் பண்ணிட்டியா, க்ரீஸ் அடிச்சிட்டியா, ஆயில் செக் பண்ணிட்டியா, அதெல்லாம் நான் உன்னை கேட்க மாட்டேன். நீ தான் எல்லாருமே பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வண்டியை பொறுப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு 14 லட்ச ரூபா வண்டி உங்கள்கிட்ட பொறுப்பாக கொடுத்துருக்கணும். அதுக்கு நீ தான் ஓனர், நான் ஓனர் கிடையாது. நான் ஒரு சும்மா இங்கே ஒரு பொம்மை தான், உனக்கு வழிகாட்டல் தான் நான். மற்றபடி நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவோம். அதனால் டிரைவர் சரி பரவாயில்ல, ஓனர் வந்து நமக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோ, நம்ம எது சொன்னாலும் நம்மகிட்ட கோவப்பட மாட்டார், கரெக்டாக பார்த்துக்கன்னு சொல்லுவார் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் இந்த தொழில் விட்டு போகணும்னு நினைக்காங்க, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் பார்க்கிங்லேயே சூசைட் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த கண்டெய்னர்லேயே கயிறை போட்டு தொங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஎம்ஐ கட்ட முடியாது, எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்தாதான் இந்த தொழிலை சமாளிக்க முடியும். அவங்க ஒய்ஃபோட மாங்கல்யம் கூட இல்லாமல் கூட சில பேர் இன்றைக்கி தொழில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இஎம்ஐ சைடில் வந்து என்னை ஒரு 2 இஎம்ஐ கட்டலன்னு நான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க பேங்க்லேருந்து. வண்டி ஓட்ட முடியாது நிம்மதியாக. அந்த நைட்டில் வண்டி ஓட்டுவாங்க தவிர அந்த பகல் டைமில் அந்த 10 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும் பாருங்கள். ஃபீல்டு ஆஃபீஸருக்கு யார் பண்ணுறாங்கன்னே தெரியாது. கட்டுறையா இல்லையா வண்டியை மடக்கிடுவோம். அவங்க பக்கம் பயந்து வண்டி ஓட்டுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது டோல்கேட்டில் வந்து அதை கைப்பிடுவான் வண்டியை. உன் வண்டி டியூ கட்டில் வண்டி யார்டில் விடு அப்படின்னு. அவன் லோடோடு போயிட்டுருப்பான். லோடோடு போகிறவனை யார்டில் நிப்பாட்டி அவன் எத்தனை டியூ பெண்டிங் வச்சுருக்கானோ அத்தனை டியூ அவன் கட்டினா தான் அந்த வண்டி கிளியர் பண்ணுவாங்க. அந்த வண்டி கிளியர் பண்ணதுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்குள்ளே அந்த டிரைவர் பாவம், அந்த ஓனர் பாவம், அந்த லோடை வேறு வண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லோடை அனுப்பி அங்கே டெபிட் நோட்டு வாங்கி அவ்வளோ பிரச்சனைக்கு அவர் அங்கே அந்த டைமில் எங்கெங்கே கடன் வாங்க முடியுமோ கடன் வாங்கி போட்டு தான் அந்த வண்டி காப்பாற்ற. ஏன்னா மன நிம்மதி இல்லைன்னா தொழில் ஒழுங்காக பண்ண முடியாதுல்ல சார். இது ரொம்ப ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் கொடுத்தாலே. கண்டிப்பாக இந்த மோட்டார் தொழிலை பொறுத்தவரை மென்டல் ப்ரெஷர் தான் அதிகம். ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா வந்தபடியே தான் இருக்கும். மாற்றி ஃபோனும் எந்த நேரத்தில் வந்துருமே தெரியாது. நைட் டைமில் கூட நான் டிரைவர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் படுக்கிறேன், மொபைலில் சைலண்டில் போட்டுருவிடல, எது வந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க அப்படின்னு. மீறி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓரம் கட்டுங்க, அப்படி இல்லையா வீட்டு நம்பர் கால் பண்ணுங்கள். வீட்டு நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருவா, எதெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சினா அந்த நம்பர் கால் பண்ணுங்க. சரிங்கண்ணா அப்படின்னு. அப்படி தான் நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த தொழில் ரிஸ்க்கான தொழில் தான். புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த தொழிலுக்கு வராதிங்கன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான தொழில். இன்றைக்கி வந்து பசங்க பார்த்திங்கன்னா +2 காலேஜெலாம் முடிச்சுட்டு 4 வீலர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு பேட்ஜை போட்டு ஆர்வக்குழலில் வண்டி ஓட்ட வந்துடுறாங்க. இன்றைக்கி ஓலா ஊப்பர் அந்த கார்லாம் ஓட்டுற பசங்க பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் நிறைய பேர் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த சின்ன பசங்க தான். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போயே தெரிஞ்சுக்கலாம் அவன் கற்றுக்குட்டி அப்படின்ட்டு. எங்கள் மோட்டார் லைனில் லாரி லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அவனுடைய இயற்கை உபாதையோட கழிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கே ஏதுன்னு தெரியாமல் நைட் டைமில் இறங்கி போவான். எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வழிப்பறி நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யங்ஸ்டரை பொறுத்தவரை, நான் சின்ன பசங்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தானா செய்யலாம். நானும் ஒரு டிரைவர் ஆகினா அவர் வண்டி பந்தாக ஓட்டுறாரு, நானும் வண்டி பந்தாக ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான தொழில். வெளியிலேருந்து பார்க்கும்போது ட்ரக்கிங்கில் நிறைய வெளியிலேருந்து பார்க்க சொல்ல எனக்கு கூட சொல்லுவாங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். என் ஊரில் இருக்கானா அவனுக்கு என்னப்பா 3 வண்டி வச்சுருக்கான், 2 வண்டி வச்சுருக்கான்பா, ஜாலியாக நிம்மதியாக ஆடி இருக்கான். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த தொழில் அந்த மாதிரி நிரந்தரம் கிடையாது. என்ன நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. பேங்க்காரனுக்கு பதில் சொல்லணும், கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், நான் வாங்கின இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் சொல்லணும், எல்லாமே இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுமையும் கிடையாது. இல்லை அப்படி கிடையாது. இன்றைக்கி முக்கால்வாசி அப்படி தான் இருக்காங்க. என்ன சொல்ல, எனக்கு இதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்றதுனால அதுக்கு நிறைய பேர் அடிக்ட்டு. சில்லற பசங்க, சின்ன பசங்களாம் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அங்கெல்லாம் போனால் கிடைக்குன்றதுனால அதில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் சில டிரைவர்ஸ் எல்லாம் இந்த கத்துக்குட்டி பசங்கள்லாம் வந்து வண்டிகளை வந்தது சில இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுனால என்னை பொறுத்தவரை இந்த தொழிலுக்கு வர்றது அவங்களாம் ரொம்ப வேணான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கிட்டோம், அந்த தொழிலை நம்ம நேசித்ததுனால இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கோமே தவிர
மற்றபடி புதுசாக வரவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். அது போக போக அதோட வலியும் வேதனையும் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியம், நம்ம வீட்டோட ஃபங்க்ஷனு, நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், எதுக்குமே போக முடியாது. நீங்கள் கரெக்டாக நாளைக்கு நான் வந்துடுவேன் சொன்னீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வர முடியாது. 2 நாள் லேட் ஆகும். அது சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கூடமா சொன்ன ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் கூட இன்வைட் பண்ண வரமாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்மளுடைய இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க.